அக்கா நீங்க போயிட்டு எந்த வேலையெல்லாம் முதல்ல பார்க்கணுமோ அந்த வேலையை போய் பாருங்க. இல்லம்மா, நான் இத பாத்துக்கிறேன். இல்லக்கா, இந்த வேலையெல்லாம் நானே பாத்துக்கிறேன். நீங்க போய் மத்த வேலை ஏதாவது இருந்தா அத பாருங்க. இல்லம்மா, நான் இங்க பருப்பு மட்டும் போட்டுட்டு போயிடுறேன். அக்கா, நீங்க அங்க போய் என்ன வேலை இருக்குன்னு பாருங்க. இந்த கிரைண்டர் வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க, சீக்கிரமா போங்க, அந்த வேலையை பாருங்க. ஆஹா, இந்த நாள் என் வாழ்க்கையில மறக்க முடியாத நாளா இருக்கும் போல இருக்கு. எவ்வளவு சந்தோஷமான நாளா இருக்க போகுது. மாயா, உனக்கும் இந்த நாள் மறக்க முடியாத நாளா இருக்க போகுது. ஹோட்டல்ல ஏதோ சில உயிர் போகும், ஹோட்டல்ல இழுத்து மூணுன்னு தான் நினைச்சேன். ஆனா போக போறது இந்த உயிரா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏன் நீ கூட நினைச்சிருக்க மாட்ட. பாவம் தானா. என்ன சொல்ற? தனாவா? ஆமா, வேணும்னா நீயே பாரு. தனாவுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். தனா அவளா வந்து சிக்கிக்கிட்டா, அதுக்கு நான் காரணமாக முடியாது. இந்த வலைய நான் தனாவுக்கு விரிக்கல, கதிருக்கு தான் விரிச்சேன். எது எப்படியோ என்ன பொறுத்த வரைக்கும் அந்த குடும்பத்துல யார் செத்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். நீ பதில் சொல்லாம தனா சாகரத லைவ்ல பாரு. பாரு. இது பாரு, கதிர் ஜீவா கிடையாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நான் நம்ப மாட்டேன், உன்னை நம்பவே மாட்டேன். நீ சொல்றது உண்மைன்னு நான் எப்படி நம்புறது? நீ நம்பிதான் ஆகணும், ஏன்னா அதுதான் உண்மை. நீ எத்தனை தடவை எப்படியெல்லாம் கேட்டாலும் நான் ஒரே பதில தான் சொல்லுவேன். கதிர் ஜீவா இல்ல, ஜீவா இல்ல, ஜீவா இல்ல. நீ சொல்றத நான் நம்பவே மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. கதிர் தான் ஜீவாங்கிற உண்மைய நீ ஏன் ரகுராம் கிட்ட சொல்லல? எனக்கு நீ சொல்லு. ஐயோ, நான் தான் கதிர் ஜீவா இல்லன்னு சொல்றேன்ல. ஏன் உயிரை வாங்குற? நான் தான் கதிர் தான் ஜீவான்னு சொல்றேன்ல. ஏய் ஏய், என்ன? நீ கதிர், இங்க பாரு, நீ ஹாஸ்பிடல்ல இருக்காத. நீ உடனே அங்க இருந்து கிளம்புடா. உன்னை ஹாஸ்பிடல்ல லாக் பண்ணிட்டு அந்த போனா ஆளுங்களை வச்சு ஹை வோல்டேஜ் கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி பண்ணி வச்சிருக்காங்கடா. நீ இப்ப யாராவது கிரைண்டரையோ ஃப்ரிட்ஜையோ தொட்டாங்கன்னா உயிர் போற சிச்சுவேஷன் கது. டேய், நான் ஹோட்டல் தான் போயிட்டு இருக்கேன். தனா அங்க தனியா இருக்கா, நீ கிளம்பி வந்துரு. கதிர், தயவு செஞ்சு முன்னாடியே போய் எப்படியாவது தனாவை காப்பாத்துடா. அவளை ஷாக் அடிக்க விடாம எப்படியாவது காப்பாத்து. உடனே போறேன்டா. சார், எங்க போறீங்க? அண்ணே, ஹோட்டல்ல ஒரு முக்கியமான வேலை இருக்குண்ணே, நான் போயிட்டு வந்துடுறேன். சார், நீங்க இங்க இருக்கணும் சார். நீங்க இல்லன்னா இங்க தப்பாயிடும் சார். இங்க இருக்கணும் சார். அண்ணே, நான் போயிட்டு வந்துடுறேன். போறேன்னா பிரச்சனை ஆயிடும். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க இங்க இருக்கணும் சார். சார், சொன்னா புரிஞ்சுக்கோங்க சார். அதான் இருன்னு சொல்றாங்கல்ல சார். அங்க போய் என்ன கிழிக்கவா போற? ஏய், நீ அந்த புவனேஸ்வரி ஆள் தானே? ஏய், அப்ப நீயும் புவனேஸ்வரி ஆளா? தெரியுது இல்ல? உட்காரு. போ உட்காருடா. டேய், உட்கார்றா. தனா! கதிர், பாரு கதிர், ரகுராம் குடும்பத்துல உன்னால ஒரு விக்கெட் அவுட் மாயா. எப்படி கிடக்குறான்னு பாரு. யாராவது வாங்கல, வாங்க வாங்க அக்கா, சீக்கிரம் யாராவது போய் யாராவது கூப்பிடுங்க, போங்க. கதிர், கதிர். ஐயோ, என்னாச்சு இந்த தம்பிக்கு? ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணீங்களா? சீக்கிரம் ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுங்க. என்னாச்சு கதிர்? நானும் இப்பதான் வந்தேன். ஐயோ கதிர், கதிர், தள்ளுங்க, எல்லாரும் தள்ளுங்க, கொஞ்சம் தள்ளுங்க, தள்ளி போங்க, தள்ளி போங்க, காத்து வரட்டும். கதிர், என் பிள்ளைய குடுமா. கதிர், கதிர்,
கதிர் 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 சும்மா உழுக்குனா அவன் உசுறு வந்துருமா? இது வந்து கரண்ட் ஷாக். சிபிஆர் கொடுத்தா மட்டும்தான் காப்பாத்த முடியும். அங்க சிபிஆர் எக்யூப்மெண்ட் கொடுக்கற அளவுக்கு யார் இருக்க போறாங்க? கடவுளே, கதிருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. என்ன சாமி கும்பிடுறியா? நல்லா கும்பிட்டுக்கோ. கதிருக்கு ஒண்ணும் ஆகாது. நல்லா அழுத்துங்க. அவனுக்கு அடிச்ச ஷாக்ல அவன் எப்பவோ போய் சேர்ந்திருப்பான். வாய மூட. கதிருக்கு ஒண்ணும் ஆகாது. பாரு, அந்த அம்மா கதிர் செத்துட்டான்னு சொல்லுவாங்க. வேணா நீயே பாத்துக்கோ. ஹே, உனக்கு ஒண்ணும் ஆகாதுடா. உனக்கு எதுவும் ஆகாது. கதிர், என் புருஷனுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தா நான் செத்து போயிருப்பேன். இப்படி ஒரு நல்ல மனசுக்காரிக்கு இவன் கணவனா அமைஞ்சதுனாலதான் உன் புருஷன் அவன் உசுரை கொடுத்து உன்னை காப்பாத்திருக்கான். உன் மாங்கல்ய பாக்கியம் நிலைக்குமா? நீங்க சந்தோஷமா இருங்க. கதிர், கதிர், நீ நல்லா இருப்படா. அவன் இன்னும் கொஞ்ச நேரத்துல நார்மல் ஆயிடுவான். அதுக்கப்புறம் கதிர் கிட்ட அம்மா வந்துட்டு போனேன்னு சொல்லு. சரி. கதிர், கதிர். இதுக்கப்புறமாவது என்கிட்ட மோதுறதை விட்டுட்டு உருப்படியா ஏதாவது பண்ணு. உனக்கு புத்தி இருக்கு. அத கிரிமினல் புத்தி ஆக்கி வச்சிருக்க. அத நல்ல புத்தியா மாத்தி வச்சுக்க. நீ என்ன வேணாலும் பண்ணலாம். நிறைய சாதிக்கலாம். பெரிய ஆளாகலாம். இப்ப இருக்கிறத விட 10 மடங்கு பெரிய ஆளாகலாம். அத முதல்ல பண்ண ஆரம்பி. ஏய், வாய மூடு. தோத்து போயிட்டா என்ன வேணாலும் பேசுவியா? உங்களுக்கு ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு. தோக்குற மாதிரி போய் ஏதோ கடைசியில ஜெயிச்சிடுறீங்க. எனக்கு அதிர்ஷ்டம் இல்ல. ஜெயிக்கிற மாதிரி வந்து கடைசியில தோத்துறேன். இது மாறும். மாத்துவேன். ஆல் தி பெஸ்ட். ஓ, கை கொடுக்க மாட்டல்ல? என் போன் எடுத்துக்கலாமா?